ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு யாரெல்லாம் வந்து ஓட்டிங்கில் முதலிடத்தில் வந்திருக்கா, கடைசி இடத்துல யார் வந்திருக்கா அப்படிங்கிறதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ முதல் முகமூடி டாஸ்கில் வின்னர் யாருங்கிறது வந்துருச்சு. அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை லாஸ்ட்டாக பார்ப்போம். ஆனால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிங் அனாலிசிஸில் அஃபீஷியல் ஓட்டிங்கில் யாரெல்லாம் எந்தெந்த பொசிஷனில் இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அன்அஃபீஷியல் நம்ம பார்த்துருவோம். ஏன்னா அஃபீஷியல் வந்து கேட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி நான் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கவன்ட்ட கேட்டிருக்கேன். ஸோ முதல் 3 பேர் தான் அவங்களால கொடுக்க முடிஞ்சு, அதுக்கு மேலே வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அந்த 3 யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல் இடத்தில் நம்ம சபரிநாதன் இருக்கிறார் அப்படின்ற அதிர்ச்சி செய்தி வந்திருக்கிறது. ஸோ அதை பார்க்கும்பொழுது நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, என்னடா அது திவாகர் தானடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் திவாகர் 2ஆம் இடம் சொல்கிறாங்க, 3வது பார்வதின்றாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை அப்படிங்கிறது தெரில. ஏன்னா சோர்ஸ் அப்படிங்கிறது ஓகே, அவர்கிட்ட தான் எப்பயுமே நான் வந்து கேட்டு பண்ணுவேன். ஸோ அவர் கரெக்டாக தான் பேசுவார். ஸோ எனக்கு தெரிஞ்சு மக்களுடைய ஓட்டும்படி அன்அஃபீஷியலில் திவாகருடைய இது இருக்குது. ஆனால் அஃபீஷியலில் சபரி அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் வந்து நெருடலாக இருக்குது. ஸோ ஏதோ பித்தலாட்டம் பண்ணுறானுங்க, திவாகருக்கு வாக்குகளை குறைக்கிறார்கள் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து திவாகருக்கு இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பெர்ஃபார்ம் பண்ணுறப்பையும் ஏதாவது அவர் பண்ணிட்டு இருந்தாருன்னா அதை அப்படியே கட் பண்ணிவிட்டு வேறு ஏதோ மொக்க பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து காட்டுறாங்க. எல்லாத்தையும் காட்டணுன்ட்டு அதில் தப்பு கிடையாது. ஏன்னா வாரம் ஃபுல்லாக திவாகர் இருந்தாங்க. இப்போ வந்து திவாகரை காட்டாமையே திவாகருக்கு வாக்குகள் வந்து அதிகரிக்குது. அப்படிங்கிறப்ப திவாகரை கட் பண்ணணும், எடிட்டிங்லேருந்து தூக்கணும், 1 ஹவர் எபிசோட்லேருந்து தூக்கணும். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல் அண்ட் ஃபுல் பார்வதி தான் இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, இந்த கனி கேங்கு, இந்த சுபிக்ஸா, இந்த எஃப்ஜே, இவங்க போடுறது தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எபிசோடில் வந்துச்சு. ஸோ அப்போயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் திவாகரை ஓரங்கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது திவாகருக்கு ஓட்டு குறைவான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஏன்னா அவருடைய ஜெனியூனை லைவில் நிறைய பேர் பார்க்குறாங்க. அவருடைய பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப வேலிடாக இருக்குது. அவரும் பாலும் சேர்ந்து அனலைஸ் பண்ணுற விதம் அப்படிங்கிறது நல்லாயிருக்கு. ஒவ்வொருத்தவங்களுடைய கேரக்டர்ஸ் பற்றியும் நல்லா பண்ணுறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு கலையரசன் ரொம்ப டேஞ்சர் இவங்ககிட்ட அப்படிங்கிறது தான். ஏன்னா திவாகரும் நம்பியெல்லாம் கலையரசன் நம்புறது ரொம்ப டஃப். அந்த துண்டு வீடி அப்படின்றது நம்ம கலையரசனை சொல்கிறேன். அந்த துண்டு வீடி அப்படிங்கிறது வந்து ரொம்ப டேஞ்சரான பீடி. அது அப்படி தான் சபரிக்கிட்டே அப்படியே பேசி கறந்து இங்கிட்டு பார்வதியை போட்டு கொடுக்குறது, பார்வதியை பற்றி பேசி கறந்து அங்கே போய் சபரிகிட்ட போட்டு கொடுக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் போட்டு கொடுக்கல, பட் அது சொல்லியிருக்கோம் ஏதாவது ஒரு இதில். அப்படிங்கிறது தான் கண்டென்ட், அது ஜென்ரேட் ஆகலையா அப்படிங்கிறது தெரில. ஆனாலும் டேஞ்சர் அப்படிங்கிறது தான். சரி, அன்அஃபிஷியலில் வருவோம். திவாகர் 1,14,000 வாக்குகள் பெற்றிருக்கிறார். சபரி 98,000 வாக்குகள் 2ஆம் இடத்தில். 3வது இடத்தில் பார்வதி 54,000 வாக்குகள். 4வது இடத்தில் கம்ருதீன், அவர் வந்து 45,000 வாக்குகள் பெற்றிருக்கிறார். ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா 39,982, 39,000 வாக்குகள் வைப்போம். 40,000 கிட்ட நெருங்கிட்டாங்க. அப்சரா 34,000. எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா 33,392. அரோரா 33,000. எல்லாரும் 33,000 இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அப்சரா இந்த வாரம் சேவ் ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேடுகட்டத்தனமாக ஆடிட்டு இருக்கான். அவனுக்கு இதுவே அதிகமான ஓட்டுன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா 6%, 100ல் 6 பேர் எஃப்ஜே பிடிக்குது அப்படிங்கிறதே நம்மளால் வந்து ஏற்றுக்க முடியல. 6 பேர் பிடிக்குதா? அந்த 6 பேர் யாரா? அவங்கள பார்த்தா நான் வந்து பார்த்தேன்னா முடிச்சு விட்ருவேன் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். கெமி அதே மாதிரி லாஸ்ட்டில் இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அரோராவும் கெமியும் டேஞ்சரில் இருக்காங்க. யார் தூக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அது எஃப்ஜேவாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து என்ன நினச்சேன் அப்படின்னா, அப்சரா வந்து எப்படியும் அந்த முகமூடி டாஸ்க் வின் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சேன். பட் அப்படி தான் எனக்கு முதல் கட்ட தகவல் வந்துச்சு. ஆனால் அது வந்து உண்மை இல்லை. யார் வின் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கம்ருதீன் வின் பண்ணியிருக்காப்புல. என்னையா சொல்கிற அப்படின்றீங்களா? ஆமாங்க, கம்ருதீன் தான் கடைசி வரைக்கும் நின்று போராடி பிக் பாஸ் வீட்டுக்கான நாமினேஷன் பாஸ் வந்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்த வாரம் அவர் வந்து இல்லை, இந்த வாரமும் அவர் கிடையாது. அப்படிங்கிறப்ப அப்சரா, எஃப்ஜே, ரம்யா கண்டிப்பாக தூக்க மாட்டாங்க. அப்சரா, எஃப்ஜே, அரோரா, கெமி, இந்த 4 பேரில் யாருனாலும் போகலாம். அப்சரா வந்து அவங்க எதுக்கும் கண்டென்ட் வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்களெலாம் சுரண்டி விட்டா சும்மா பற்றி எறிவாங்க அப்படின்றதுனால கான்டென்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அப்சராவுடைய தாக்கம் அப்படிங்கிறது இருக்கணும், கண்டிப்பாக இருக்கும். அதனால் அவங்கள வந்து வெளியேற்றுவது அப்படிங்கிறது சிரமம், பண்ண மாட்டாங்க. இன்னொன்று, அப்சரா மாதிரி ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜெனியூனாக இருக்காங்க. ஏன்னா நம்ம பார்த்த வரைக்கும் சிவன் கணேசன் வந்து கொஞ்சம் அடித்து பேசுகிறதுல பெரிய ஆள், பலே கில்லாடி. ஆனால் அதெல்லாம் அதை விட ஒரு இயல்பான ஒரு திருநங்கையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்சரா இருக்காங்க. அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த அரோராவை ரொம்ப ப்ரெஷர் இருக்குல்ல, நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி
அரோராவுக்கு சேவிங் ப்ரெஷர். ஸோ அவங்க மேபி வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறது க்ளீனாக பார்க்க முடியுது. ஸோ அப்சரா சேவ் ஆகி அரோரா எலிமினேட் ஆவாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. சரி, அஃபிஷியலுக்கு வருவோம். ஸோ அஃபிஷியலுக்கு முதல் இடத்துல வந்து சபரி. ஆனால் ஒரே விஷயம் தான் சொன்னாங்க, சபரிக்கும் திவாகருக்கும் சொற்ப வாக்குகள் தான் வித்தியாசம் அப்படின்னாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது டஃப் ஃபைட். ஆனால் அன்அஃபிஷியலில் உங்களுக்கு டஃப் ஃபைட்டு காட்டல, அதிகமாக காட்டுது. ஸோ திவாகர் இப்போ நிறைய இடத்துல வந்து பேசுறதுல நீங்கள் நோட் பண்ணிங்களா, கொஞ்சம் குறைச்சிட்டாரு. அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாடி ஷேமிங்கோ இல்லை ஏதோ வந்து அவர் பண்ண மாட்டார், வார்த்தைகளில் கண்ணியம் இருக்கும். கானா வினோத் கூட அவர் பண்ணுற அந்த சேஷ்டைகள் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது வந்து அவர் எங்கேயோ கூட்டு போகுது, ஒரு ஹைப் வந்து கொடுக்குது. அதை கண்டினியூ பண்ணுங்க. அவர் அதாவது தான் எல்லா இடத்துலையும் வந்து கத்துன்னு கத்தி பார்வதிக்கு ஆதரவாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல அவர் முகம் நினைக்கிறார். அது வந்து அவருடைய நெகட்டிவ், அதை அவர் தவிர்க்க வேண்டும். சபரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கனியை வந்து சபரி லீட் பண்ணுற மாதிரி இருக்கும். கனி வந்து சபரி லீட் பண்ணுற மாதிரி இல்லை, சபரி தான் அன்பு கேங் 2.0 லீட் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது இப்போ வர பார்க்குறப்ப. நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், கனியை வந்து அவர் ஹோல்டில் வச்சுருக்காரு. ஏக்கா விடுங்கக்கா அப்படின்னு சொன்னால் சரிப்பா அப்படிங்குது. ஸோ அப்படிங்கிறப்ப அவர் ஹோல்டு. ஸோ ஹீ இஸ் கமாண்டிங். அப்படிங்கிறப்ப அந்த கமாண்டிங் ஸ்கில்ஸ் மக்களுக்கு வந்து பிடிக்காது, இயல்பாக இருக்கணும். சபரினா யதார்த்தமானவன், சபரினா யோகா பண்ணுவாங்க ஆன்லைன்ஸு, சபரினா எதுவும் கெட்ட பழக்கம் கிடையாது, சபரினா நல்ல பையன், சபரினா எங்கள் வீட்டு பொண்ணை கூட நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற அந்த இமேஜ் இருக்குது அவருக்கு. ஸோ அதை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான், அது ரொம்ப கஷ்டம் பிக் பாஸில். ஸோ சபரிக்கு இது ஒன்று தான் அட்வைஸ். பார்வதி எல்லா இடத்துலையும் வாயை கொடுக்காதீங்க, நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, நியாயமாக இருக்கீங்க, பட் எல்லா இடத்துலையும் இப்போ பேன்னு பாடி லாங்குவேஜ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது செட் ஆகலை, மக்கள் வந்து வெறுத்துருவாங்க. அதனால் அது மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது பாயிண்ட். கம்பெனின்னு பொறுத்த வரைக்கும் இந்த வாய் தான், அவனுக்கு வாயில் சனி. உருண்டை கிருண்டன் பேசுறது, வார்த்தைகள் தடிக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து அவன் கண்ட்ரோல் பண்ணும். மற்றபடி ஓகே தான். பட் இன்னொன்று நல்லா ஆராயணும், டாஸ்க்னா என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நல்லா வந்து அவர் பண்ணாருன்னா மேபி அவருடைய அவுட் வந்து இன்க்ரீஸ் ஆகிற வாய்ப்பு இருக்குது. ரம்யாவும் அதே மாதிரி தான், வாய் தான். பட் ஆக்டிங் ரொம்ப செயற்கையாக இருக்காங்க, ஆர்டிஃபிஷியல் ஆக்டிங் சொல்லுவாங்க, நேச்சுரலாக இல்லை. ஸோ அதை கொஞ்சம் அவங்க பண்ணணும், இல்லாட்டி மக்கள் வெறுத்துருவாங்க. அப்சரா இன்னும் ஓப்பன் அப்பே ஆகல, ஓப்பன் அப் ஆகணும். எஃப்ஜே சுத்தமாக எனக்கு பிடிக்கல, ஆட்டிடியூட் மாற்றவும் முடியாது, ஆனால் அவன் எலிமினேட் ஆகணுங்கிறது என்னுடைய ஆசை, நடக்குதான்னு பார்ப்போம். அரோரா அவருடைய ஆட்டிடியூட் எனக்கு பிடிக்கல, கேவலமாக வந்து எல்லா தொடையும் தடவிட்டு இருக்குது, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ அவளையும் வெளியேற்ற வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. கெமி ஓகே, பட் உமன் கார்டை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் ஒரு நபர், அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு டாஸ்கில் பயங்கரமாக ஆடி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் ஆனாங்கன்னா நல்லாயிருக்கும், ஓட்ஸ் வந்து விழும் அப்படிங்கிறது தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு அஃபிஷியலாக சபரி ஃபஸ்ட்டு, அன்அஃபிஷியலாக திவாகர் ஃபஸ்ட்டு, அன்அஃபிஷியல் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கெமி, அஃபிஷியல் லாஸ்ட் யாருன்னு தெரியல. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்.